வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா டெவில் மஷ்ரூம் தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் அதை எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பாக்கெட் 200 கிராம் வாங்கிட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பையும் சின்ன சின்னதாக முழுக்க வேண்டாம். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா முழுசாகவே போட்டுருங்க. பெரிய பீஸை மட்டும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுருவோம். இதே போல் நம்ம 200 கிராம் வச்சுருக்கோம். அதையும் நம்ம கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ அவ்வளோதான். இந்த சிம்பிளான மசாலாவில் அப்படியே ஒரு விரவுங்க. இப்போ நல்லா மசாலா போட்டு விரவியாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் அதை ஊறி வரட்டும். அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே லேசாக ஒரு பரட்டி விடுங்க. எண்ணெயில் ஒரு பரட்டினா போதும். பரட்டி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சொலையாக வெட்டி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை ஒரு பரட்டி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே காளான் வரும்போது அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அந்த காய்க்காக ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் தூள் உப்பு சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம், குடமிளகா, தக்காளி ஒரு 1/4 வாசி வதங்கின பிறகு இங்கே ஏற்கனவே நம்ம மசாலா விரவி வச்சுருக்கக்கூடிய அந்த காளான் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம விரவும் போது காளான் நல்லா விரப்பாக இருந்துச்சு. இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறினோடனே எல்லாமே நல்லா வதங்கின மாதிரி சுருங்கி வந்துருச்சு. இதுக்காக தான் நம்ம ஏற்கனவே மசாலா விரவி வச்சுருக்கோம். இப்போ நல்லா இதில் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ காளான்லேருந்து லேசாக தண்ணி இறங்கி நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம கடைசியாக காளானை சேர்த்து ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. 8 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காளானில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு ட்ரையாக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காளானில் அந்த லேசான அந்த மசாலா ஒட்டி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கடைசியாக 1 டீஸ்பூனு டொமேட்டோ சாஸு, 1 டீஸ்பூனு சோயா சாஸு கடைசியாக மட்டும் சேர்த்துட்டு மல்லித்தலை கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி அதையும் தூவி விட்டுட்டு இப்போ நான் கலந்து விட்டுடலாம். சிம்மிலேயும் சாஸ் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பரட்டி விடுங்க. மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அருமையாக இந்த காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா சோறுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சும்மா டைம் பாஸுக்கு சும்மா சூப்பராக ரெடி பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூனை போட்டுட்டு அப்படியே மெல்லமாக பால்கனியில் நின்றுக்கிட்டே ருசிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப செம்மையாக இருக்கும்.